அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, தூங்கிவிட்டு எழும் பொழுது யார் முகத்தில் விழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த கேள்வி. நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே கூட பார்க்கலாமே. இதை பார்த்தோம்னா நிறைய பேர் இன்னைக்கு காலையில் ஓ முகத்தில் தான் முழித்தேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டை போடுவதையும் பார்த்திருப்போம் அல்லவா? இதுபோல் நிச்சயமாக சண்டை போடக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, நம்முடைய சாஸ்திரம் எப்படி வலியுறுத்தி சொல்கிறதுன்னு சொன்னால், தம்பதியராக இருக்கின்ற பட்சத்திலே ஆண்மகனானவன் தன்னுடைய மனைவியினுடைய முகத்திலே விழிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்றது. அதே போல ஒரு பெண்மணி கூட காலையில் எழுந்திருக்கும் பொழுதே அருகில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கணவனினுடைய முகத்திலே விழிப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கு நம்முடைய சாஸ்திரம். இது போக எல்லோருக்குமே பொதுவாக சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம், அதாவது தம்பதியரை மட்டுமல்ல எல்லோருக்குமே பொதுவான சாஸ்திரம் என்ன தெரியுமா? அவரவர்கள் அவரவருடைய முகத்திலே விழித்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதனால தான் படுக்கை அறை அல்லது எங்கே படுக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அந்த சுவற்றிலே எதிரே ஒரு கண்ணாடி என்பது இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. முதல்ல எப்படி தெரியுமா நம்முடைய சாஸ்திரம் சொல்றது? உறக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய கரங்களை இப்படி தேய்த்து விட்டு சுத்தம் செய்து கொண்டு இந்த கரங்களை திறந்து இந்த உள்ளங்கைகளை பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த கரங்களை இப்படி திறந்து பார்க்கும் பொழுது கரங்களினுடைய உச்சியிலே பார்வதி தேவியும் அந்த உள்ளங்கை பகுதியிலே நடுபாகத்திலே மகாலட்சுமி தாயாரும் அதனுடைய அடிபாகம் இருக்கு இல்லையா, இந்த இடத்திலே சரஸ்வதி தேவியும் வாசம் செய்கிறார்கள் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். ஆக இப்படி கரங்களை திறந்து பார்த்தாலே அந்த முப்பெரும் தேவியர்களை நாம் தரிசிக்க முடியும். அதன் மூலமாக இந்த முப்பெரும் தேவியர்களை தரிசிப்பதன் மூலமாக அந்த மூதேவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூத்த தேவியானவர் அந்த இடத்திலிருந்து அகன்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. ஆக முதல்ல என்ன பண்ணணும் சொன்னா, எல்லோரும் தங்களுடைய கரங்களை தரிசிக்க வேண்டியது. அதனை தொடர்ந்து எதிரே இருக்கக்கூடிய கண்ணாடியிலே தங்கள் முகத்தை தாங்களே பார்த்து கொள்ள வேண்டியது. இதைத்தான் பெரும்பாலும் எல்லா சாஸ்திரங்களுமே வலியுறுத்துகிறது. இது போக இயற்கையான அதாவது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உறங்கும் பொழுது அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்கும் பொழுது அந்த சூரிய உதயத்தை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்றது. இயற்கையாக இருக்கக்கூடிய மலை முகட்டினை தரிசிக்கலாம் சொல்றது, வயல்வெளியினை தரிசிக்கலாம் என்று சொல்கிறது, நதி தீரத்தை தரிசிக்கலாம் என்று சொல்கிறது, கடல் நீரை தரிசிக்கலாம் என்று சொல்கிறது. இப்படி இயற்கையாக என்ன பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்திலே அமைந்திருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் தரிசிப்பது நல்லது. அதிகாலை பொழுதிலே எழுந்திருக்கும் பொழுது இவை அனைத்தையும் தரிசிப்பது நல்லது அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா? இதில் ஒரு கதை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நினைவுக்கு வர்றது. இது அக்பர் பீர்பால் கதை தான் வச்சுப்போமே. அக்பர் ஒரு நாள் அதிகாலை பொழுதில் எழுந்திருக்கும் பொழுது அவருடைய சேவகன் முன்னாடி நின்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனானா, ஏதோ ஒரு தகவலுக்காக சொல்கிறான். அந்த சேவகனானவன் காலை பொழுதில் இந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகிறான். அக்பர் அந்த சேவகனுடைய முகத்திலே தான் அன்றைய தினத்திலே விழிக்கிறார். அப்படியே எழுஞ்சி போகும்போது பார்த்தா தலையில் இடிச்சுக்கிறாரு. ஒரு கஷ்டம் வர்றது. திடீர்னு ஒரு பழத்தை நறுக்கும்போது அன்றைக்கி விரலை அறுத்துக்கிறாரு. அப்படியே அவருடைய மனைவியோடு பட்டத்து ராணியோடு ஏதோ ஒரு சண்டைங்கிறது வர்றது. சரின்னு சபைக்கு போனால் அங்கே சபையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை, நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரா, இன்னைக்கு காலையில் யார் முகத்தில் முழிச்சோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த சேவகன் முகத்தில் தானே முழித்தோம், அவன் முகத்தில் முழித்ததால் தான் நமக்கு இவ்வளவு கஷ்டமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த சேவகனை கூட்டு இவனை சிரச்சேதம் செய்யுங்கள், இவன் தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேள்விப்பட்ட உடனே பீர்பால் ஓடி வராரு. பீர்பால் ஓடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கேட்கும்போது ராஜா சொல்றார், அவன் முகத்தில் விழித்ததால் தான் இன்றைக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டங்களும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பீர்பால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்கள் அவன் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு கஷ்டம் என்பதுதான் வந்திருக்கிறது, ஆனால் அவனுக்கோ அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு சிரச்சேதமே நடக்கப் போகிறதே அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அக்பருக்கு தான் செய்யவிருந்த தவறு என்பது புரிந்து அந்த தண்டனையை நிறுத்த சொன்னாராம். இப்படி மற்றவர்களை குறை சொல்வதை விட உன்னுடைய முகத்தில் முழிச்சேன் அதனால தான் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கஷ்டம் அப்படின்னு சொல்வதை விட அவரவர்கள் தங்கள் முகத்திலேயே விழித்து கொள்ள வேண்டியது. குறிப்பாக நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தக்கூடிய விஷயம்,
கணவன் என்பவன் மனைவியினுடைய முகத்திலும் மனைவியானவள் கணவனுடைய முகத்திலும் விழிக்க வேண்டும். பரஸ்பரம் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்யோன்யம் என்பது அதிகரிக்கும் என்று சொன்னாலும் அதோடு தங்களுடைய உள்ளங்கைகளையும் தரிசிக்க வேண்டும். எழுந்திருக்கும் பொழுதே அந்த இடத்திலே ஒரு கண்ணாடி என்பது இருக்க வேண்டும். தங்கள் முகங்களை தாங்களே நேரடியாக தரிசித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.